ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஃபவுசர் கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா ரவை லட்டு செய்ய போகிறோம். ஈஸியாக சமைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய், நெய் சூடாயிடுச்சு. கொஞ்சோண்டு முந்திரி ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு நல்லா வறுத்துக்கணும். கொஞ்சோண்டு கிஸ்மிஸ், இதையும் நல்லா ஒரு 5 செகண்ட்ஸ் வதக்கிக்கணும். இப்போ நல்லா வறுத்துட்டோம். இப்போ தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் ரவை சிம்மில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். எந்த கப்புக்கு ரவை அடிக்கீங்களோ அதே கப்புக்கு 3/4 கப் சுகர் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரவையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ 3/4 கப் நல்லா பவுடரான சுகரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ரவையும் ஜீனியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். கொஞ்சம் நல்லா ஆற வைக்கணும். இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றி உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சு கிஸ்மிஸ் முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ காய்ச்சி ஆற வச்ச பால் நம்ம 2-3 ஸ்பூன் ஊற்றிட்டு அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். அப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பத்தலை தான் நம்ம பால் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லைட் சூடில் உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரவை லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை அமுத்திடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.